சிறப்பு. எனக்கு ஏற்கனவே ஒரு கேக் உள்ளது. மற்றும் எனக்கு கிரீம் உள்ளது. மற்றும் எனக்கு மஸ்காரா இருக்கிறது. ஓ, இது நேரத்துல இல்ல. சரிதானே? சரி, எனக்கு ஒரு ஸ்பெஷலா இருக்கிறது. கேக் சேகரிப்போம். சரி, பெண்கள் மிகவும் தயாராக உள்ளனர். அவர்கள் ஏற்கனவே கேக் ஒன்றிணைக்க தொடங்கியுள்ளனர். அடுக்குகள் பல நிறங்களிலும் உள்ளன. இது அனைவரும் கனவு காண்பதுதான். சிறிது மட்டுமே மீதம் உள்ளது. பெண்களே, நாங்கள் வெல்ல வேண்டும். மற்றும் கடைசி அடுக்கு அப்படியே இதோ தயார். ஆண்கள் பற்றி என்ன? இது ஒரு மோசமான கேக். நிச்சயமாக நாங்கள் சிறப்பாக செய்வோம். எனக்கு கேக்குகள் உள்ளன. முழு கேக்கையும் சேகரிக்க தொடங்குவோம். கிரீமை பிழியுங்கள். அடுத்ததுக்கு போகலாம். நான் அதை ஏற்றுக்கொண்டேன். இன்னொரு அடுக்கு பரப்பணும். இப்போது கிரீமை பிழியுங்கள். கேவின், உன்முறை. மிகவும் சரி. மேலே இன்னொரு அடுக்கு மற்றும் கிரீம் வைத்தோம். நண்பர்களே, நாங்கள் சிறப்பாக செய்கிறோம். என்ன, என்னுடைய பின்னால் யாரும் இல்லையா? ஓ இல்ல, நான் என்ன செய்தேன்? எங்க கேக் கொஞ்சம் உடைந்துட்டது. ஓ, நாங்கள் அதை மீண்டும் செய்ய வேண்டுமா? ஆண்களின் கேக் கெட்டு போனது பெண்கள் அணிக்கு நல்லதே. அது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். இன்னும் நேரம் உள்ளது. அவர்கள் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்திருக்கிறார்கள் போல. அவர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள் என்று பார்ப்போம். ஓ, அவர்கள் கேக்கை முழுமையாக அழிக்க முடிவு செய்தார்கள். யோசனை மிகவும் சர்ச்சைக்குரியது. கைஸ், இது வேலை செய்தது. ஆம், இது ஒரு கேக் போல இருக்கிறது. பாருங்கள். ஓ, பெண்கள் செய்த கேக் எவ்வளவு அழகாக இருக்கிறது. நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். செஃப் மேரி, உங்களுக்காக அழகான அலங்காரத்தை பாராட்ட வேண்டும். வாவ், இது அற்புதமாக இருக்கிறது. அதை பார்த்தீங்களா நண்பர்களே? இது அருமை. ஓ இல்ல, நாம் என்ன செய்ய வேண்டும்? நேரம் குறைவு. ஓ, நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். நீங்கள் புத்திசாலிகள். இதை கால்பந்து போல அலங்கரிக்கலாம். உங்கள் நேரம் முடிந்து விட்டது. எனவே கேக்குகளை தொடாமல் இருங்கள். உங்கள் பணியை மதிப்பீடு செய்ய வேண்டும். நான் உங்களை நினைவூட்ட விரும்புகிறேன். சிறந்த குழு பணத்தை வெல்லும். சரி, ஆண்கள் குழுவோடு தொடங்கலாம். ஒரு கால்பந்து பந்து மோசமில்லை. அப்படியா? அடடா, ஆண்கள் குழு மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். ஆனால் இல்லை, நாங்கள் அதனை முன்கூட்டியே கொண்டாடினோம். இல்ல, அப்படியா? இப்போ ஸ்பன்ஷன் கேக் சாப்பிட முயற்சிப்போம். வாவ், ஸ்ப்ரேவா இருக்குது. அதோட சுவை நல்லதான்னு ஆச்சரியமா இருக்குது. சுவையா தெரியுது. சுவையும் ரொம்ப நல்லது. பெண்களே, நீங்க ரொம்ப சுவையான கேக் தயாரிச்சுள்ளீர்கள். ஆம், சரி, பெண்கள் அணி வென்றது. மதிப்பெண் 1-0. நீங்க என்ன விளையாடுகிறீர்கள்? ஓ வாவ், இது ஒரு குளிர்ச்சியான புதிய விளையாட்டு. மல்டிடூ ஸ்போர்ட் கேம். நான் என்ன செய்ய வேண்டும்? பாட்டி, நீ முயற்சிக்கவே வேண்டாம். நான் எப்படியும் உன்னை வெல்லுவேன். நான் இந்த டோனட்களை வேகமாக சேகரிக்கிறேன். நான் தான் சமையல்காரன். நீங்கள் அதை செய்ய முடியாது. வாவ், பாட்டி நிச்சயமாக உங்களை வெல்ல தொடங்குகிறார். ஓ இல்ல, ராக்ஸி பாட்டியை கிண்டல் செய்ய முடிவு செய்தார். ஆனால் அது முற்றிலும் நியாயமல்ல. ஆக்ஸி மற்றும் சமையல்காரருக்கு இடையில் உண்மையான ஒப்பந்தம் ஏற்பட்டது. யார் வெல்வார்கள்? அது என்ன வாசனை? ராக்ஸி ஏதோ வாசனை பார்த்தார். சமையல்காரர் அது என்ன என்று தெரியாதா? ஓ, சமையல்காரரின் உணவு தீப்பிடித்து விட்டது. ஆனால் இப்போது ராக்ஸி வென்றுவிட்டார். வீடியோவை உங்களுக்காகவே மறைச்சோம். கூகுள் பிளே மற்றும் ஆப் ஸ்டோரில் மல்டிடூ ஸ்போர்ட் கேம் பதிவிறக்கவும். இப்போது நீங்கள் மிகவும் சுவையான காக்டெயிலை தயாரிக்க வேண்டும். நான் அதை கடுமையாக மதிப்பீடு செய்வேன். உங்கள் நேரம் தொடங்குகிறது. நம்முடைய வாய்ப்பு. நாம தர்பூசணிகளை எடுக்கிறோம். பக்கம் விலகுங்கள். நான் அவற்றை என் சக்தி வாய்ந்த சரி, அடுத்தது. ஓ வாவ்,
ஆம் நண்பர்களே, இது மிகவும் உறுதியானது. சரி, கடைசி ஒன்று. ஆம், சரி. ஓ நண்பர்களே, நான் இங்கே கொஞ்சம் ஓய்வு எடுக்கப் போகிறேன். சரி அப்பா, நான் உங்களுக்கு பதிலாக செய்கிறேன். நாம் பிளெண்டரை பயன்படுத்தி தர்பூசணி ஜூஸ் செய்ய வேண்டும். நிச்சயமா நமக்கு சுவையான காக்டெயில் இருக்கும் என்று எனக்கு சந்தேகம் இல்லை. மற்றும் நான் பணியை கொண்டு வந்தேன். இது மிகவும் குளிராக இருக்கிறது. ஓ நன்றி. இது எனக்காகவா? இல்ல 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 நிறுத்த. பயன்படுத்துவோம். சரி, அதை செய்யலாம். வணக்கம். பசங்க குழு மென்மையாக வேலை செய்கிறது. அவர்கள் வெற்றியை நோக்கி இலக்கிடுகின்றனர். ஆனால் அவர்கள் ஏன் இவ்வளவு பணியை தேவைப்படுகிறார்கள்? 1 மில்லியன் காக்டெயில்களுக்கு போதுமானது இருக்கிறதே. ஓ வாவ், அவர்கள் பயன்படுத்த தீர்மானித்த பெரிய கண்ணாடி என்ன? இப்போது அவர்கள் ஏன் இவ்வளவு பணியை தேவைப்படுகிறார்கள் என்பது தெளிவாகிறது. ஆண்களின் குழு கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. தர்பூசணி பானம் ஏற்கனவே பனியுடன் கண்ணாடியில் ஊற்றப்படுகிறது. ஸ்ட்ரா போடுவதற்கே மீதமுள்ளது. 1 நிமிடம். இதோ. ஆம், அளவு சரியாக இருக்கிறது. பெண்களின் குழு. பெண்களே, ஒன்றாக இருங்கள். நாங்கள் சிறந்த காக்டெயிலை உருவாக்குவோம். சரி, நீங்கள் பல்வேறு பழங்கள் மற்றும் கனி சேர்க்க வேண்டும். மேலும் சேர்க்கும் போது அது சிறந்ததாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போது எல்லாவற்றையும் ஃபாண்டாவால் நிரப்புகிறோம். அது எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. Apid or a chains to 20 verti and she I get a under amateur stress it vendi. Das. நீங்க 5+ பணி செஞ்ச சொரிக்காவ ப்ராஜெக்ட் சோனிங்க பேடினட் காக்டெயில பாராட்டுவாரம் வந்து விஷத். சரி சரி, பார்க்கலாம். உங்களின் காக்டெயில்கள் பெரியதாக இருக்கின்றன. யார் சிறந்ததை செய்தார்கள் என்று தெரியவில்லை. நான் பெண்களின் அணியுடன் தொடங்குகிறேன். அது சரி. ஆண்களின் அணி என்ன செய்தது? ஓ, பெரிய பகுதியும் இருக்கிறது. ஓ, எனக்கு தர்பூசணி பானம் மிகவும் பிடிக்கும். ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆண்களும் குழு வென்றது. ஆண்கள் வென்றார்கள். இப்போது எனக்காக ஒரு உண்மையான இத்தாலிய பீட்சா தயாரிக்கவும். எனக்கு மிகவும் சுவையானது வேண்டும். நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நண்பர்களே, எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. எனக்கு பீட்சா மாவு உள்ளது. கேவின், இதை பிடி. டெட், இப்போது நீ. சரி, இப்போது மாவை நன்றாக உருட்டுவோம். நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு தந்திரம் காட்டுகிறேன். நான் எப்படி செய்ய முடியும் பாருங்கள். ஓ, நானும். சரி, நான் முயற்சிக்கிறேன். அப்பா, நான் என்ன செய்து விட்டேன்? எனக்கு எதுவும் தெரியவில்லை. மன்னிக்கவும். நான் அதை உத்தேசமாக செய்யவில்லை. உங்களுக்கு சாக்லேட் வேண்டுமா? மன்னிக்கவும். நன்றி. ஓ நன்றி. பெண்களே, எனக்கு சாக்லேட் இருக்கிறது. சரி சரி, எனக்கும் இன்னும் சில இருக்கின்றன. பண்ணலாம். எவ்வளவு சுவையா இருக்குது. நம்ம பீட்சா செய்ய ஆரம்பிக்கலாமா? நிச்சயமாக. ஆனால் நாங்கள் அதை இளஞ்சிவப்பு மாவில் செய்ய போகிறோம். எங்களால பெண்கள் குழுதான். நாம் அதை உருட்ட வேண்டும். சரி, சரியானது. ஓ மைலி, என் கை. ஓ ஆம், அது உண்மையில் வலிக்கலாம். மன்னிக்கவும், நான் அதை உத்தேசமாக செய்யவில்லை. ஓ, என் ஏழை விரல்கள். இப்போ நன்றாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். சரி, அப்ப ஆண்கள் பத்தி என்ன? அப்படியா? டெட் என்ன யோசித்தான்? அவன் தனது கராத்தே திறமைகளை பயன்படுத்தி அனைத்து பீட்சா பொருட்களையும் நறுக்க முடிவு செய்தான். சுவாரஸ்யமாக இருக்கிறது. அவன் என்ன செய்தான் என்று பார்ப்போம். நீங்கள் அதை பாத்தீங்களா? ஆனால் நான் இப்போது பெப்பரோனி மற்றும் சீஸில் மூடப்பட்டுள்ளேன். சரி, நாமே அதை பீட்சாவில் போட வேண்டும். நீங்கள் பெண்கள் எப்படி இருக்கிறீர்கள்? வாவ், நீங்கள் ஸ்ட்ராபெரிகளை நறுக்கினீர்கள். அருமை. மேலும் மாம்பழம் மிகவும் சுவையாக இருக்கிறது. மற்றும் ஒரு படம். ஆண்கள் குழு, இது வெற்றி மனப்பாங்கு. நீங்கள் மாவில் பூரணத்தை வைக்க தொடங்கலாம். அப்படியெனில் பாதியிலிருந்து தொடங்கலாம்.
பத்து வாச பகிர்ந்து சில ஸ்ட்ராபெரி பவுடரை மற்றும் கனி வகைகளை வைக்கலாம். சப்பர்ஸ் அந்த ஓவனில் வைக்க வேண்டும். அது நான் இல்ல, நான் தான் முதல். அது எளிதாக இருந்தது. சரி, அதை அடுப்பில் வைக்கலாம். ஓ, என் விரல், அது வலிக்கிறது. சரி சரி, நம்ம என்ன பண்ணணும்? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இப்போ நாங்க ஒரு தீப்பந்தத்தோட பீட்சா சமைக்க போறோம். அப்படியே இது வேலை செய்யும், நான் வாக்குறுதி அளிக்கிறேன். வாங்க, இது வேலை செய்கிறதா? எனக்கு தோணுது இது சூடாகிறது. சரி, மிகவும் மெதுவாக. ஓ, எனக்கு இன்னொரு யோசனை வந்திருக்கிறது. ஒரு பர்னர் கொண்டு. சரி இல்லையா? இது ரொம்ப வேகமா இருக்கும். சரி, சில முகமூடிகளை போடலாம். மற்றும் தீ. ஆஹா, என்ன நடக்கிறது நண்பர்களே? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இங்கே மிகவும் சூடாக இருக்கிறது. கொஞ்சம் கூடுதலாக செய்து முடித்து விட்டோம். சரி, அதுதான். உங்கள் முகத்தில் ஏதோ இருக்கிறது. நேரம் முடிந்து விட்டது. ஆண்களின் பீட்சா தயார், பெண்களின் பீட்சாவும் தயார். செஃப் மேரி என்ன நினைக்கிறார் என்று பார்ப்போம். நான் தொடங்க தயாராக இருக்கிறேன். சரி, நான் ஆண்களின் அணியுடன் தொடங்குகிறேன். மிகவும் மோசமாக இல்லை, மோசமாக இல்லை. சரி, பெண்களின் குழு பற்றி என்ன? அது என்ன? ஓ வாவ், இது ஒரு இனிப்பு பழ பீட்சா. மிகவும் சுவையானது, சிறந்தது. பெண்கள் வெற்றி. சரி, பெண்களின் குழு வெற்றி பெற்றது போல தெரிகிறது. வாழ்த்துக்கள், நீங்கள் நிறைய பணம் வென்றுள்ளீர்கள். பெண்களே, நாங்கள் இப்போது கோடீஸ்வரிகள். எங்களிடம் நிறைய பணம் இருக்கிறது. அத பாருங்கள், நம்ப முடியவில்லை. நாங்கள் பல நல்லவற்றை வாங்கலாம். ஏய், எனக்கு பாப்கார்ன் முடிஞ்சிச்சது. என்னிடம் நடுத்தர அளவிலான ஒரு வாளி இருக்கிறது. என்னிடம் பெரிய பாக்கெட் பாப்கார்ன் இருக்கிறது. அது ருசியாக இருக்கிறது. ஓ, உண்மையா? பிரிட்னி ஒரு சிறிய பாட்டில் மந்திர மருந்து வைத்திருக்கிறார். அது என்ன செய்யறது என்று எனக்கு ஆச்சரியம். மாண்டி ஒரு நடுத்தர பாட்டில் வைத்திருக்கிறார். நிக்கோல் ஒரு பெரிய பாட்டில் வைத்திருக்கிறார். வாவ், சரி, ஆனால் நாம் பிரிட்டனியுடன் தொடங்குவோம். வாருங்கள். எனக்கு இது ருசியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதை ஊற்றுவோம். அப்படியா? உங்களுக்கு எப்படி? ஓ, நீர் ஒளிர்கிறீர்கள். என்ன நடக்கிறது? வாவ், பெண்களே, பிரிட்னி நாயாக மாறிவிட்டாள். அது மிகவும் இனிப்பாக இருக்கிறது. இது அவள் எதிர்பார்த்தது அல்ல. சரி, மாண்டியின் முறை. உன் மந்திர மருந்தை முயற்சி செய். நான் தவளை ஆகிவிடக் கூடாது என்று நம்புகிறேன். இதை முயற்சிப்போம். இது சுவையாக இருக்கிறது. ஓ, என்னோட ஏதோ உணர்கிறேன். ஓ, என்னால் புரியல. அறை ஏன் இவ்வளவு பெரியது? ஹே நிக்கோல், எனக்கு உதவுங்கள். என்ன? ஓ மாண்டி, நீ ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறாய். வா. வாவ், இது குறைப்பதற்கான ஒரு எலிக்சர். ஓஹோ, பிரிட்னி உன்னுடன் விளையாட முடிவு செய்தார். ஓடு நிக்கோல், இது உன் முறை. ஓ, இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. என்ன ஆகும் எனக்கு? பார்க்கலாம். இது இனிப்பு, குளிர். இப்போது எனக்கு இரட்டிப்பு கிடைத்து விட்டது. இன்னொன்றை செய்வேன். எனக்கு பல நகல்கள் உள்ளன. எவ்வளவு அற்புதம்! கொஞ்சம் கூடுதலாக வாங்குவோம். நிக்கோல், அறையில் உங்களைப் போல பலர் இருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியம்? நீங்கள் இனி ஒருபோதும் சலிக்க மாட்டீர்கள். ஓ, என்ன ஒரு சிறிய கிண்ணம் நாய் உணவு. நிக்கோல், இது அருவருப்பாக இருக்கிறது. பிரிட்னி, நடுத்தரமானது. மீண்டும் நாய்க்கு உணவு. ஓ இல்ல மாண்டி, நான் உன்னை பொறாமைப்படவில்லை.
வா நிக்கோலுடன் தொடங்கலாம். சரி, முதலில் நான் முயற்சி செய்கிறேன். இது சுவையாக இருக்கிறதா இல்லையா என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு அதிகமாக இல்லை, ஆனால் இது மோசமாக இருக்கிறது. எனக்கு வாந்தி வரப்போகிறது. என் வாய்க்கு இந்த ஸ்ப்ரே இருக்கிறது. நல்ல விஷயம். இப்போது என் மூச்சு மீண்டும் தழுவலாக உள்ளது. இது பிரிட்னியின் முறை. வாருங்கள், துணிவாக இருங்கள். இந்த உணவை நீங்கள் முயற்சிக்க வேண்டும். ஒரு யோசனை. எனக்கு பால் மற்றும் ஒரு கரண்டி வேண்டும். இதை சீரியல் என்று கற்பனை செய்வோம். சரி, இது நிச்சயமாக துர்நாற்றமாக இருக்கிறது. மிகவும் இனிப்பாக இல்லை. ஒரு கரண்டி. பால் சேர்த்து சாப்பிடுவதற்கு மோசமாக இல்லை. ஏய் பிரிட்னி, நீ உண்மையிலேயே நாய் உணவு சாப்பிடுகிறாயா? அது விசித்திரமாக இருக்கிறது. சில நிமிடங்களுக்கு முன்பு நீ திரும்பி சென்று விட விரும்பினாய். பிரிட்னி, அது அருவருப்பாக இருக்கிறது. ஓ பிரிட்னி, அது மிகவும் மோசமானது. இனிமேல் அப்படி செய்யாதே. வாருங்கள். இதை என்ன செய்யலாம்? யோ சரி, நான் விப்ட் கிரீம் பயன்படுத்தலாம். அதனுடன் எல்லாமே சுவையாக இருக்கும். அதை ஒரு கிண்ணத்தில் பிழிந்து விடுகிறேன். அடுத்தது நான் எல்லாவற்றிலும் நட்ஸ் காண்டி தூவ போகிறேன். சரி, வாவ், மோசமில்லை, மோசமில்லை. மற்றும் நாய் உணவு லேபிளை நட்ஸ் காண்டியால் மூடுவது. மாண்டி அதை தானே முயற்சிக்க முடிவு செய்தாள். சரி, இது வேலை செய்யலாம். ஓ, அது வேலை செய்யவில்லை. நான் நினைக்கிறேன் மற்றவர்கள் அதை நம்பினார்கள். அவர்கள் அதை தாங்களே சரிபார்க்க போகிறார்கள். நன்றாக. நீ என்ன நினைக்கிறாய்? நிக்கோலுக்கு இது பிடிக்கவில்லை, ஆனால் பிரிட்டனிக்கு மிகவும் மகிழ்ச்சி. பிரிட்னி, உனக்கு என்ன ஆச்சு? ருசியானது. அது ஒரு லாலிபாப், ஆனால் அதற்குள் ஒரு பூச்சி இருக்கிறது. பிரிட்னி, ஓ, ஒரு கரப்பான் பூச்சி. ஓ இல்ல, ஒரு பாம்பா? ஓ, அது பயங்கரமாக இருக்கிறது. பெண்களே அமைதியாருங்கள். நான் முதலில் தொடங்குகிறேன். எனக்கு ஒரு பெரிதாக்கி கண்ணாடி வேண்டும். அடடா, உள்ள ஒரு ஈ இருக்கிறது. அது அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் சரி, நான் அதை முயற்சி செய்கிறேன். லாலிபாப் சுவையாக இருக்கிறது. என்ன பெண்களே, அந்த சத்தம் கேட்கிறதா? அது ஈ. அது மீண்டும் உயிர் தெழுந்து விட்டது. அது அருவருப்பாக இருக்கிறது. விரைவாக செய். அதை பிடி. as Nicolin Fossil and Somirgus. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். இந்த ஈயை போக்கி விடுவோம். இது வேலை செய்தது. ஓ, மன்னிக்கவும். அப்படியா? என் முறை. ஐயோ, உள்ளே ஒரு கரப்பான் பூச்சி இருக்கிறது. லாலிபாப் உண்மையில் ருசியாக இருக்கிறது. அதை சாப்பிடுவதை நிறுத்த முடியாது. இது ஒரு கனவு. பெண்களே, அவளது வாயில் ஒரு கரப்பான் பூச்சி இருக்கிறது. பிரிட்னி, அதை சாப்பிடாதே. ரொம்ப தாமதமாகிவிட்டது. உங்களுக்கு பிடிச்சதா? பிரிட்னி, அந்த மருந்து குடித்த பிறகு உன்னிடம் ஏதோ நடந்திருக்கிறது. நீ வித்தியாசமா நடந்து கொள்கிறாய். நீங்க ஒரு கரப்பாம்பூச்சியை சாப்பிட்டீர்கள், ஆனால் உங்களுக்கு வெறுப்பாக இல்லை. ஆமாம், அது உறுதி. சரி, நான் இப்போது செய்வேன். என் லாலிபாப் முழுவதும் ஒரு பாம்பு இருக்கிறது. இதை பற்றி என்ன செய்ய வேண்டும்? கிராமல் சுவையாக இருக்கிறது. இதை தூக்குவது கடினம். என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். இந்த லாலிபாபை சுத்தியால் உடைப்போம். இது உண்மையில் வேடிக்கையாக இருக்கிறது. அட இல்ல, பாம்பு வெளியே வந்துச்சுது. அது ஒரு உண்மையான பாம்பு. அது போயிடும். ஆனால் அதை எப்படி அகற்றுவது? பெண்களே, என்னை பாம்புடன் விட்டு விடாதீர்கள். அது ஒரு புழுதானா? அது கண்டிப்பா ஒரு கமி பாம்பு. நிகோலுக்கு நடுத்தர அளவிலானது இருக்கிறது. பிரிட்னி, வாவ், அது மிக பெரியது. மாண்டி, நீ முதலில் போ. நீ என்ன கண்டுபிடித்தாய்? நான் உருளும் கம்பியால் புழுவை உருட்ட வேண்டும்.
அப்படித்தான், அது பெரியதாக இருக்கும். அது வேலை செய்தது. இந்த யோசனை உங்களுக்கு எப்படி பிடித்தது? நான் புத்திசாலி என்பதை நான் அறிவேன். ஓ, அது மேசையில் ஒட்டிக்கொண்டது. நான் ஒரு ஸ்பேடுலா பயன்படுத்த போகிறேன். ஓ, அது வலித்தது. மாண்டி, நீ சரியா இருக்கியா? உன் கம்மிய முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது. குள், அது எப்படி சுவைக்கிறது? கண்டிப்பாக ருசியாக இருக்கிறது, ஆனால் போதவில்லை. ஆம், இப்போது நிக்கோலின் முறை. நீ என்ன செய்ய போகிறாய்? ஒரு மீன் பிடிக்கும் கம்பி. சுவாரஸ்யம். ஆம், நான் ஒரு மீனை பிடிக்கப் போகிறேன். அதுதான் என் யோசனை. வாவ்! என்ன? எல்லாரும் அமைதியாக இருங்கள். ஓ, அது கடிக்கிறது. அது வேலை செய்தது. என் கமி புழுவில் ஒரு கமி மீன் கிடைத்து விட்டது. பெண்களே, என் பிடிப்பை எப்படி விரும்புகிறீர்கள்? எனக்கு தெரியும். என்ன, இதை முயற்சி செய்யலாம். சுவையாக இருக்கிறது. அப்படியா? இது என் முறை. இதை முயற்சி செய்வோம். நான் இதை 2 பாதிகளாக உடைக்கப் போகிறேன். ஓ, நான் செய்துவிட்டேன். நானும் சில மீன்களை பிடிப்பேன். ஆனால் என் மீன் மிக பெரியதாக இருக்கும். வாவ்! அதை உள்ளே வைக்கிறேன். அட, உண்மையா? இது மீன் போல தெரியவில்லை. இது ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன். அதை கிளிக் செய்து எங்கள் வீடியோக்களை முதலில் பாருங்கள். மறக்காமல் மணி அழுத்தவும். ஓ, இந்த புழுவின் 2ஆம் பகுதியை முயற்சிப்போம். வாவ்! வழியிலிருந்து விலகுங்கள். பிரிட்னி, நீ மாண்டியை அடித்து விட்டாய். உன் பிடிப்பு எப்படி இருக்கிறது? கூல். வாவ்! பிரிட்னி, இது புளிப்பு ஜெல்லியா? வாவ்! மற்றவர்களுக்கு என்ன? நிக்கோலுக்கு நடுத்தர அளவு ஒன்று இருக்கிறது. மாண்டிக்கு பெரிய பகுதி இருக்கிறது. இது மிகவும் புளிப்பு. பிரிட்னியுடன் தொடங்குவோம். வாங்க, உங்கள் நாக்கில் பிழியுங்கள். அது எப்படி இருக்கிறது? ஓ, உன்னிடம் ஏதோ தவறு இருக்கிறது. உங்கள் கண்கள் பச்சையாக உள்ளன. இப்போது எல்லாம் நன்றாக உள்ளது. அதை முயற்சிக்க பயமாக இருக்கிறது. ஓ, மனிதா. என் கண்களும் பச்சையாக மாறுமா? சரி, இதை முயற்சி செய்து பார்ப்போம். நான் துணிச்சலானவன். நான் இதை சமாளிக்க முடியும். மோசமாக வாசனை இல்லை. வாவ்! இந்த அமிலம் என் முழு உடலிலும் செல்கிறது. எனக்கு முட்டைகள் எழுகிறது. காத்திரு. நிக்கோல், உன் நாக்கு. ஓ, என் கடவுளே, இதை சரி செய்ய வேண்டும். ஒருவேளை கொஞ்சம் தண்ணீர் உதவுமா? அது வேலை செய்தது. இப்போது மாண்டி. ஓ, பயப்படாதே. இல்லை, நீ அதை முயற்சி செய்ய வேண்டும். சரி, நான் முயற்சிக்கிறேன். எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. என் நாக்கில் கொஞ்சம் பிழிந்து பார்க்கிறேன். ஓ, புளிப்பு. ஆனால் இது ருசியாக இருக்கிறது. எனக்கு இது பிடிச்சிருக்கிறது. ஓ, எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டும். எனக்கு பெரிய பகுதி கிடைத்துள்ளது. அட, அது பயங்கரமாக இருக்கிறது. நண்பர்களே, கொஞ்சம் மீதம் இருக்கிறது. வாவ்! நான் மின்சாரம் தாக்கியது. மாண்டி, நீ சரியா இருக்கியா? ஆம், பிரிட்னி, நமக்கு நிச்சயமாக உதவி தேவை. Enteras is சொத்தன்மை source எச்சேற்றையர் ஒடியன் ஏஞ்சர் என்னரிடம் சொத்தன்மை ஆற்றும் ஆபத்தானவர். பை பை. ஓ, எனக்கு நிகரில்லாத மிகச் சிறிய பேண்டா கிடைத்தது. மிண்டி மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஆனால் இன்னும் அதிர்ஷ்டசாலி ஒருவர் இருக்கிறார். அவர் பிரிட்னி. அவள் பெரிய அளவிற்கு பெற்றாள். என்னுடையது? ஆம், இது அனைத்தும் என்னுடையது. சரி, நன்றாக. நான் தொடங்க போகிறேன். அது எங்கு உள்ளது? ஓ, இதை பருக நேர்த்தியாக இருக்கிறது. நன்றி. இது எனது முறைதானே? ஏ, இது மிகவும் குளிர்ச்சியாக உள்ளது.
ஆனால் மிகவும் ருசியானது. அது புத்துணர்ச்சி அளித்தது. பிரிட்டனி, வாவ், நான் மிகவும் உற்சாகம் அடைந்திருக்கிறேன். வாவ், அது அதிசயமானது. சரி பெண்களே, நாங்கள் இன்னும் விரும்புகிறோம். ஓ, எனக்கு கார சிப்ஸை சாப்பிட விருப்பமில்லை. அவை எனக்கு பயத்தை கொடுக்கிறது. அவைகள், ஓ மை காட், இந்த பயமுறுத்தும் பெட்டியை மட்டும் பாருங்கள். அடடா, ஓஹோ, இதுதான் என் வாழ்க்கையில நான் கடைசியாக சாப்பிடக்கூடும் விஷயம். அது பயங்கரம். ஓ இல்லை, எனக்கு உதவுங்கள். மிண்டி, நீதான் முதலில் தொடங்க வேண்டும். ஓ மை காட், ஓ, எனக்கு முன்பே கோழிச்சுளுக்குகள் வந்துவிட்டன. சிறிய பகுதி எவ்வளவு பயமில்லாதது. ஆபா, அது மிகவும் காரமாக இருக்கிறது. ஜேன், உன் போடு. இது பிரிட்னியின் முறை. இப்போது நீ. ஆமாம், நிச்சயமாக. பிங்கோ, ஓ, ஒரு நிமிடம். என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். ஏய் அனைவரும், இன்று உலகிலேயே மிகவும் காரமான சிப்ஸை முயற்சிக்க உள்ளோம். உங்கள் கவனத்திற்கு இப்ப அனலான பொருளை வழங்குகிறேன். நான் இதை பள்ளிக்கறி போகின்றேன். என்னுடைய வாய்ப்புழி ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் நான் இன்னும் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். அது சரி, நீங்கள் எவ்வளவு துணிச்சலாக இருக்கிறீர்கள். நண்பர்களே, சந்தாதாரராக பதிவு செய்து மணி சின்னத்தை அழுத்துங்கள். என்ன? ஓ, இப்போது நான் மூச்சு திணறுகிறேன். நான் இன்னும் இந்த சில்லி சிப்ஸ் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். இது காய்ச்சுகிறது பெண்களே. என்ன நடக்க போகிறது? என்னால் இதை சகிக்க முடியவில்லை. பை, எல்லோருக்கும் எனக்கு உடனடி நீர் தேவை. ஓ, தயவு செய்து, நீர் எங்கே இருக்கிறது? ஒரே ஒரு வழிதான் உள்ளது. நான் செய்து விட்டேன். அங்கே சரி, எனக்கு சென்று விட வேண்டும் என்பதாக இருக்கிறது. சிப்ஸ பற்றி என்ன? அதை நீ வெகுவாக தேயாற்ற வேண்டும். வா, அத திற. வாவ், எனக்கு தெரியவில்லை. ஓ, எங்கெல்லாம் இது பயங்கரமாக இருக்கிறது. வா பிரிட்டனி, நாங்கள் உங்களை நம்புகிறோம். ஓஃப், நன்றி என் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. அது என் வயிற்றில் வெறுக்கு உண்டாக்குகிறது. பிரிட்னி, நீ இருக்க. இன்னும் ஒரு துண்டு. அதை முடிக்கலாமே. போ. ஓ, எனக்கு காய்ச்சல் ஆரம்பிக்கிறது போல. நான் வெடிக்க போகிறேன். கவலைப்படாதீர்கள், நாங்கள் உங்களுக்கு உதவுவோம். கொஞ்ச நமட்டாக வியூகுவாரு. மிகவும் எளிதாக உணர்கிறேன். நன்றிகள். நன்றி பெண்களே. இந்த மெண்டோஸின் விரல் அளவில் இருக்கிறது. சரி, நடுத்தர அளவு. அருமை. வாவ், வா, இந்த பக் ஜேஜ் பார்த்து 2. வாவ், ஜேன் எடுத்துக்கொண்ட பகுதி ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். அதை பாருங்கள். ஆம், எனக்கு தெரியும். எல்லா மிட்டாய்களும் மிகச் சிறியது. ருசிக்கிறது, ஆனால் சுவை மிக்கது. ருசிக்கிறது. இந்த புடினா சுவை மிகவும் புத்துணர்ச்சியூட்டுகிறது. வா, அடுத்தவர் யார்? நான். எங்கே? பிரிட்டனி, அது உன் பயணம்தான். அது சிறந்த செய்தி. அதை சாப்பிட தயார். நான் இதையெல்லாம் ஒரே நேரத்தில் சாப்பிட போகிறேன். இதை பொரிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது மற்றும் வெறுமனே மிகவும் குளிராகிறது. ஆனால் ஒரு புபிள் ஊத கடிகிறது. நான் கடுக்க உரைகிறேன். வெயிட்டர், வணக்கம் மிஸ். இந்த அழகிய பூனையால் சும்மர் மற்றும் காது சூடானவை உங்களுக்கு உதவும். ஓ, மற்றும் இதோ சற்று சூடான தேநீர் கார கொத்துமல்லி சேர்த்து மிகவும் நன்றாக இருக்கிறது. மிகவும் நன்றி. நான் வெப்பமாகிவிட்டேன். நீங்கள் சென்று விடலாம். நன்று. ஓ, மாண்டி. ஹே பில், இது உன் முறையாக இருக்கலாம். எனவே, ஓ ஆமாம், ஹூரே. ஆனால் கூர்க்கா ஆகாதவாறு நான் தயாராகி சூடாக அணிய போகிறேன். அது சரி. இந்த காந்தி மிகவும் குளிரானதும் பெரியதுமாக உள்ளது. யம் யம் யம். வாவ்.
நான் இதை லாலிபாப் போல நக்கவோ அல்லது இதை கொண்டு சிரிக்கவோ கூட முடியும். நன்று. ஆம், நாம் நன்றாக உள்ளது. இதனை மகிழ்ச்சியுடன் சாப்பிடுகிறேன். ஹே பெண்கள், எப்படி பிடிக்கிறது என் பபுள்? ஹூ ஓ ஓ மை கோட். ஆமாம், நமக்கு நிஜமான குளிர்காலம் தான் இப்போது. ஓ ஆம். ஹே மன்னிக்கவும் நண்பரே, பனிக்கட்டிகள் போர். ஹா, இது மிகவும் ஜேமிசும் நீதா. இது மிகவும் வேடிக்கையானது. ஓ ஜெயின், உனக்காக நண்பா. நன்றி. ஹாஹா, பனிக்கட்டி போர். என் வாழ்க்கையில இவ்வளவு சிறிய கோக் பாட்டிலை கண்டதே இல்லை. இது மிகவும் நகைச்சுவையானது. பிரிட்னிக்கு பெரிய பாட்டில் இருக்கு. ஹாகாகா, ஆம், எனக்கு இருக்கு. என்ன? நான் என்னுடைய கண்களை நம்ப முடியவில்லை. இது உலகில் உள்ள மிகப்பெரிய கோக் பாட்டில். மாண்டி, நீ தொடங்குகிறேன். பார்ப்போம். பெண்களே, ஒரு நிமிஷம். இது சாதாரண கோகா கோலா அல்ல. இது கோக் வைத்து செய்யப்பட்ட ஜெல்லி. ஆசம். ஓ, பாட்டில் என் தொண்டையில் சிறுமுகமாகி இருக்கிறது. உதவுங்கள். ஓ, நன்றி நன்றி, மிக அருமை. இப்போது எனது முறை. இந்த கோக் ஜெல்லி நிச்சயம் அற்புதமாக இருக்கும், எனக்கு தெரியும். பிரமாதம், அற்புதம். அதை நான் இருசுவை போடுத்த முடியவில்லை. ஆஹா, எனக்கும் அது வேண்டும். அப்பா, என் கையை இந்த பாட்டில் சிக்கிவிட்டது. அஃப்கா, இது என்ன? இந்த பாட்டிலை எடுத்தேக முடியவில்லை. இது மிகவும் ஒட்டிக்கொள்ளக்கூடியது. உதவி செய். அப்ஸ், மன்னித்து விடு மண்டி. ஆஹா, அமைதியாக இரு, இதை சரி செய்வேன். உங்களுடைய சிகப்பு துண்டு இங்கே இருக்கிறது. அது மீண்டும் இடத்தில் பொருத்தப்பட்டது. ஓ ஆமாம், இப்போ என் டர்ன். எனக்கு ரொம்ப ஆக்சைடாக இருக்கிறது, ஆனால் இது மிகவும் கடினமாக உள்ளது. இதை பலமாகவே அசைக்க முடியவில்லை. எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. ஹலோ ஸ்மார்ட் நண்பரே, நீங்களா எனக்கு உதவிடுவீர்கள்? நான் காத்திருக்கிறேன். ஓ சரி. ஹலோ பெண்களே. வணக்கம் அழகே. எல்லாமே இப்போது செய்வேன். ஹை, இல்லையன் பெற்று பிரிட்டனி. எப்படி? இதை நிறுத்து. ஹே அங்கே, இந்த பாட்டிலுடன் எனக்கு உதவ முடியுமா? அதை நேராக என் வாயில் ஊற்றுங்கள். ருசி. ரொம்ப சுவையாக உள்ளது. இது மிகவும் நன்றாக இருக்கின்றது. ஓ, நீ மிகவும் அழுக்காக இருக்கிறாய். நன்றி அழகனே, நீங்கள் போகலாம். பிறகு உங்களை பார்க்கிறேன். நான் அவனை தேடிச் செல்கிறேன். காத்துரு. இல்ல. ஓ, வாய் விட்டலறிய. என்ன நல் சுண்டல், எனக்கு இது பிடிக்கும். அரி வாய்வே, நானும் சந்தோஷமாக இருக்கிறேன். அரி, இது வியப்பிற்குரியது. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. அப்படியா? ஆரம்பிப்போம். உளர்ற, நான் தான் தொடங்குறேன். என் டோனட் ரொம்ப சின்னதுதான், ஆனால் அது நிச்சயம் ருசியானது. இப்ப என்னால் வரும் செல். ஹே, நான் அடுத்தவன். பார்ப்போம். ஓ, எனக்கு ஸ்ட்ராபெரி பத்திரி மிகவும் பிடிக்கும். நன்று. நீங்கள் அதிர்ஷ்டசாலி. ஜேன், சீக்கிரம். நான் என் விரல்களை லிக் செய்யக்கூடும். தயவு செய்து பகிர்ந்து கொள்ள முடியுமா? இந்த துண்டுகளை வாங்க நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். தயவு செய்து. சரி, அதை எடுத்துக்கோ. சிறப்பு, நன்றி. இப்ப அது எனது முறை ஆரம்பமாகிறது. முதலில் இந்த பெரிய டோனட்டில் இருந்து ஆகர்ஷகமான துண்டை வெட்ட போகிறேன். வை, இது மிகவும் அழகாக இருக்கிறது. அவுஸ், அவரிக்கக்கூடிய சுவை. நான் இதை பொழுதுபோக்கியாக அனுபவிக்கலாம். சுவையாக இருக்கிறது. நான் இதை விரும்புகிறேன். இது மிகவும் நேரமாகிறது. அவள் இத்தனை சிறு துண்டுகளை சாப்பிட போகிறாளா? சீரியஸாகவே? ஓ,
இது மிகவும் நீண்டு போகிறது. சரி ஜேன், நாம் விளையாடலாம். கல், காகிதம், கத்தி. இனி செய்யது விளையாட்டு விளையாடுவோம். நான் வென்று விட்டேன். ஏய், அப்படியா? முகமூடிகள். இப்படியா? சரி. அப்போ நான் அவனிடம் சொன்னேன், அதை எப்படி முடிகிறது என்கிறேன். அதாவது நாங்கள் நண்பர்கள் மற்றும் நான் மிகவும் தூக்கமாகிறேன். ஓ, இதோ என் விளையாட்டு யோகியமானது. பிரமாதம். பிரிட்னி, நீ இப்போது உன் டானட்டை முடிச்சிட்டாய். ஆமாம். அற்புதம். நாங்கள் நல்ல வேலையை செய்தோம். எங்கள் சேனலுக்கு பதிவு செய்து மிளகு கட்டையை அழுத்துங்கள். அது நல்லது. எங்கள் சேனல் பிடித்து அதை குழந்தைக்கு என்ன வேண்டும்? Hi, எனக்கு French fries, hours, ibin karmay ba, actually inspire favorite na burger, hatch by oil and portion. Sana எப்பறே McDonald's-இல் உருளைக்கிழங்கு ஆர்டர் பண்றேன். எனக்கு ஏற்கனவே உறைஞ்ச French fries jobs. மாமியார் the party, நான் இதை எடுத்துடுறேன். அது நல்லது. ஓ ராக்ஸி, நீ கவனமாக இருக்க வேண்டும். ஓ ஆம், நான் புரிந்து கொள்கிறேன் பாட்டி. நான் எங்கே இருந்தேன்? ஓ, எனக்கு ஒரு வானொலி தேவை. வானொலியுடன் எனது கடைசி அனுபவம் வெற்றிகரமாக இல்லை. நான் சமையலறையை மறுபடியும் செய்ய வேண்டியிருந்தது. சரி, நான் டாஸ்டரில் French fries செய்யலாம். இது நிச்சயமாக பாதுகாப்பாக இருக்கும். ஆம், சரியா? இவ்வாறு குளிர். ஆம், சரி. இப்போது நாங்கள் கொஞ்சம் காத்திருக்கிறோம். ஓ பெண்களே, சரி, நான் உருளைக்கிழங்கை தோல் உரிக்க வேண்டும். தோலை நீக்குவோம். Southwest Berlai-Kurenke, Spicy for Dance Breakers, Roberts, being our the kings. அப்படியே சரன்ஸ் செப்படி நாங்கள் துண்டுகளை ஒன்றாக சேர்த்து அவற்றை ஒரு உருளையாக உருட்டுகிறோம். அதை ஒரு கம்பியால் சரி செய்யுங்கள். இப்படி கம்பியில் உருளைக்கிழங்கு ரோல்களை பெறுகிறோம். தயார். அவற்றை சூடான எண்ணெயில் ஆழமாக வறுக்க வேண்டும். இப்போது உருளைக்கிழங்குகள் பொன்னிறமாக மாறுவதற்காக காத்திருக்கிறோம். ஓ, அவை இன்னும் சுட வேண்டும். ஆம், அது போதுமானதல்ல. ஏய், என் துருவியை எங்கே எடுத்துச் செல்கிறாய்? சேஃப், உங்கள் துருவி அந்த வயதான பெண்மணிக்கு இரக்கம் காட்டுகிறதா? நான் செய்துவிட்டேன். அடுத்த முறை தாராளமாக இருங்கள். சரி, இப்போது உருளைக்கிழங்குகளை அப்படியே அரைப்போம். இப்போது கொஞ்சம் மாவு சேர்க்க போகிறோம். இப்போது ஒரு முட்டை சேர்த்து எல்லாவற்றையும் கலந்து விடுங்கள். நாம் உருளைக்கிழங்கு மாவு பெற வேண்டும். இப்போது எனக்கு ஒரு அச்சு தேவை. அதயம் வடிவில் நிச்சயமாக, ஏனெனில் பாட்டியிடமிருந்து வரும் அனைத்து உணவும் அன்புடன் செய்யப்படுகிறது. இப்போது நாம் உருளைக்கிழங்கு மாவை அச்சில் வைக்கிறோம் மற்றும் பல இதயங்களை அப்படியே உருவாக்குகிறோம். மோல்டை நீக்கி அதை ஓவனுக்கு அனுப்புகிறோம். ஓ ராக்ஸி, உன் ஃப்ரைஸ் எரிகிறது. செல்லம். என்ன? ஓ இல்ல, நீ சரி. நான் அவற்றை விரைவில் எடுக்க வேண்டும். ஓ முடியாது. எல்லா உருளைக்கிழங்குகளும் கருகிவிட்டன. ஓ, அது பயங்கரமாக இருக்கிறது. நான் என்ன செய்யலாம்? அது சரி, நம்ம ரொட்டியை பயன்படுத்த போகிறோம். சில துண்டுகள் போதுமானது. ரொட்டியை சிறிய செவ்வகங்களாக வெட்டுங்கள். அப்படியே பிறகு சதுரங்களாகவும் பிறகு சிறிய பட்டைகளாகவும். அப்படியே. இப்போது நாங்கள் அவற்றை இந்த மெக்டொனால்ட்ஸ் பிரெஞ்ச் ஃப்ரை பாக்ஸில் வைக்க போகிறோம். ஆம், சிறப்பை மறக்காதீர்கள். நமக்கு கெட்சப் இல்லை, ஆகவே ஸ்ட்ராபெரி சிரப் கூட சிறப்பாக இருக்கும். அதை மேலே ஊற்றுவோம். இது அற்புதம். இப்போது நட்ஸ் தூவுவோம். ஓ ஆம் பாட்டி, காத்திரு. நான் என்ன கண்டுபிடித்துள்ளேன் பாரு. அது குளிர்ச்சியாக இல்லையா? ஆமாம் ராக்ஸி, நீ அருமையாக செய்தாய். சரி, என் உருளைக்கிழங்கு பன்கேக்களும் சமைந்து விட்டன. ஒரு தட்டில் மாற்று. அப்படியே பண்ணி மேலே கெட்சப்பால் ஒரு இதயம் வரைவோம். ஓ ஆம், நீ என் கேசப்பை எடுத்துக்கொண்டேன். அதை திருப்பி கொடு. இல்ல, இது துருவி பொரிக்காக. உருளைக்கிழங்குகளின் மீது கெட்சப் ஊற்றி தயார். இப்போது குளோய் அதை சுவைக்கலாம். சாப்பிடுங்கள். வாவ், எவ்வளவு அதிகமான உருளைக்கிழங்குகள்! இந்த அழகான இதயங்களுடன் தொடங்க விரும்புகிறேன். அவற்றை முயற்சிப்போம். இல்லை, ரொம்ப எளிது.
சரி, இந்த உருளைக்கிழங்குகளை குச்சியில் வைத்து முயற்சிக்க விரும்புகிறேன். இதை சுவைக்கலாம். வாவ், மிகவும் ஒரு அருமை. அவை கேட்சப்புடன் நன்றாக பொருந்துகின்றன. சரி, இங்கே என்ன? மெக்டொனால்ட்ஸ் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்? முடியாது. இல்லை, இது உருளைக்கிழங்கு கூட இல்லை. இது ஸ்ட்ராபெரி சிரப் மற்றும் நட்ஸ் சேர்க்கப்பட்ட ரொட்டி. ருசியானது, எனக்கு பிடித்திருக்கிறது. ராக்ஸி, நீ வென்றாய். ஆம், முதல் வெற்றி எனக்கு. பாட்டி, நீ என்னை ஆதரித்தாய். நன்றி. இப்போது எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். நீ எனக்காக அதை செய்யவா? நீ அதை செய்ய முடியும் என எனக்கு நிச்சயம் தெரியும். சரி, ராக்ஸி, உனக்கு ஒரு மாயாஜாலம் வேண்டுமா? முழு பழங்களும் கனி கூட ஒரு அழகான துண்டாக மாறுவது எப்படி? தயார் தானே? போய்லா, இது வேலை செய்ததா என்று பார்ப்போம். இது எப்படி சாத்தியம்? நான் ஒரு மாயாஜாலக்காரன், நீங்களும் அறிவீர்கள். இப்போது நாம் ஒரு உடனடி உரை ஸ்ப்ரே எடுத்து தொடங்குவோம். ஓ, நான் தவறான பொத்தானை அழுத்திவிட்டேன். ஓ, என் கண்ணாடிகள் உறைந்து விட்டன. எனக்கு எதுவும் தெரியவில்லை. சமையல்காரர், நீங்கள் இங்கே இருக்கிறீர்களா? நிறுத்து, இனி அதை செய்யாதே. இந்த ஸ்ப்ரே திருப்பப்படணும். நம்ம பழங்களை ஸ்ப்ரே பண்றோம். இப்போது உறைஞ்சு விட்டன. இப்போது நம்ம ஒரு கண்ணாடியை எடுத்து அதுல குழாய்களை அரைக்கிறோம். அப்படியே இது போல. இது ஒரு உறைந்த பழ காக்டெயிலாக இருக்க போகிறது. அது புத்திசாலித்தனமா இல்லையா? இன்றைய குழந்தைகள் அதை மிகவும் விரும்புகிறார்கள் என்று எனக்கு தெரியும். சரி, தயார். இப்போது நாங்கள் சிறிது தண்ணீர் சேர்க்க போகிறோம். சரி, அது போதுமானது. ஒரு குழாய் தேவை. இத பாருங்க, பழ ஆஸ். நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க செஃப்? என்னிடம் ஒரு அற்புதமான யோசனை இருக்கிறது. நமக்கு ஒரு ஷேக்கர் தேவை. அதுல விற்பனை இயந்திரத்திலிருந்து கம் வைக்கிறோம். அதிலிருந்து எப்படி ஒரு காக்டெயில் செய்வது? அதை முயற்சிப்போம். ஓ, எவ்வளவு உறுதியானது என் தாடை. ஓ, நான் அதை கீழே விட்டுவிட்டேன். அதை சாப்பிட முடியாது. பப்ளிக் அம்மா நீக்கி தாடையை மீண்டும் இடுங்கள். ஓ, நான் நல்லா இருக்கிறேன். அது நகைச்சுவையாக இருந்தது பாட்டி. நீ ஒரு மாயவாதி. சரி, சுவைக்கும் கோழி மட்டும் பொருள் அல்ல. நீ நிறைய கருநெல்லிக்காய் சுவை கொண்ட சிறப்பூற்ற வேண்டும். மேலும் மேலே வெள்ளி தூள் அதிகமாக சேர்க்க வேண்டும். நிச்சயமாக அது மிக பிரகாசமாக இருக்கும். நிரப்பு மேல கொஞ்சம் தண்ணீர் ஊற்றுகிறோம். அப்பொழுது எல்லாவற்றையும் கலந்து விட வேண்டும். இதை சேடில பண்ண வேண்டும். ஓ ஆம், என்ன அழகான மனம். சரி, அதை விற்பனை இயந்திரத்தில் ஊற்றுங்கள் மற்றும் குடிநீரை குடை மற்றும் ஒரு ஸ்ட்ரா கொண்டு அலங்கரிக்க வேண்டும். இங்கே அவை இருக்கின்றன. நான் முடித்து விட்டேன். அருமை செஃப், அருமை. சரி, நம்முடைய மாமர்லேடுகளை பிளெண்டர்ல போட்டு கொஞ்சம் ஸ்ப்ரைட் சேர்க்கலாம். அது போதும். இப்போது நாம் தொடரலாம். அத ஆன் பண்ணுவோம். ஓ இல்ல, மூடிய பத்தி மறந்துட்டேன். ஆனால் சரி, இது ருசியாக இருக்க வேண்டும். கரடி வடிவில் ஒரு கண்ணாடி கண்டுபிடிச்சேன். அதுல காக்டெயில ஊற்றி ஒரு ஸ்ட்ரா போடுறோம். அதை பாருங்கள், இது அழகாக இல்லையா? நானும் முடித்து விட்டேன். குளோய், விரைவில் முயற்சி செய். சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஓ வாவ், எல்லாமே மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. இந்த அழகான டெடிகருடன் இருந்து தொடங்க விரும்புகிறேன். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இப்போது நிறமுள்ள காக்டெயில். அதை சுவைக்கலாம். ஓ, எனக்கும் இது பிடிக்கும். பல்வேறு சுவைகள். ருசியாக இருக்கிறது. இப்போது இந்த பெரிய பிரகாசமான காக்டெயிலை பாருங்கள். ஓ, அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. அது அழகாக ஒளிர்கிறது. எல்லா காக்டெயில்களும் அருமையாக இருக்கின்றன. எதை தேர்வு செய்வது? நீங்கள் அனைவரும் இப்போது வெற்றி பெறுகிறீர்கள். ஓ, நன்றி செல்லமே. எவ்வளவு அழகாக இருக்கிறது.